ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் இந்த சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. சொல்லுங்கம்மா. ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானிஸ்தः ஸ்ருதம் மே மா பிரஹா. இன்னைக்கு ருக்வேதத்தை சேர்ந்த நிர்வாணோ உபனிஷத் அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன உபனிஷத் தான். மந்திரங்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 50 வரைக்கும் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மந்திரமும் ஒரு வரி தான். 50 வரிகள் தான் இங்கே இருக்குது. நிர்வாணோ உபனிஷத் இது ருக்வேதத்தை, அதனால தான் நம்ம ஐத்திரேயத்தில் வரக்கூடிய ருக்வேதத்துக்கே உண்டான வாங்மே மனசி பிரதிஷ்டிதம் என்ற அந்த மந்திரத்தை நம்ம சொல்லி ஆரம்பித்தோம். நிர்வாணம் அப்படின்றால் கர்த்தா போக்தாவற்ற நிலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அகம் அப்படிங்கிற நான் உணர்வு எப்பொழுதுமே கர்த்தா போக்தாங்கிற ஆடையை அணிஞ்சிட்டு இருக்கு. அல்லது ஞாத்தாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கர்த்தா என்றால் நான் செய்பவன், நான் செய்கிறேன், என்னால் செய்ய முடியும், நான் செய்தது அப்படின்ற ஒரு உணர்வு. போக்தா என்றால் நான் இதை அனுபவிப்பேன், நான் அனுபவிப்பேன், இது என் அனுபவம், என் அனுபவத்துக்கு உரியது, நான் இதை அனுபவிப்பேன், நான் இதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறோம். ஸோ டூயிங் எக்ஸ்பீரியன்ஸ், செய்வதும் அனுபவிப்பதும். இதுதான் மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நானுங்கிற அகங்காரம் செய்வது. இப்போ எல்லாம் நான் அப்படின்னும் போது எந்த வாக்கியத்தை எடுத்தாலும் நான் போகிறேன், நான் நடக்கிறேன், நான் எழுதுகிறேன், அல்லது நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்போ அனுபவம் ஆகிடுது. கேட்குறது ஒரு செயல் கிடையாது இல்லை. இப்போ நானுன்னு வரும்போதே கூட ஒரு வெர்பு வருது, அல்லது பயனிலையம் வந்துடுது. வினை சொல்லும் பயனிலையம் இல்லாமல் நம்ம வாக்கியத்தை அமைக்கிறது இல்லை. இப்போ நான் என்பது எப்பொழுதுமே ஒரு கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் தான் இருக்குது. அல்லது நான் இதை படித்து அறிந்து கொண்டேன்னா ஞாதாவாயிடுது. இந்த 3 தவிர வேறு என்ன செய்யுது? நான் என்ற அகங்காரம் என்றேனும் தொழில்படுவது. நான் என்பது ஒரு சைதன்யத்தினுடைய ஒரு பிரதிபலிப்புன்னு தானே பார்த்துருக்குறோம். அது சித் ரூபமானது தானே, அறிவு பூர்ணமானது தானே. அந்த அகங்காரம் அறிவு பூரணமாக இருக்கிறது, அறிவுடையதாக இருக்கிறது, செயலுடையதாக இருக்கிறது, அனுபவங்களை உடையதாக இருக்கிறது. இந்த 3ம் நானுக்கு இருக்குது. இந்த 3மே அதனுடைய சுபாவமா குணமா? இந்த நானுக்கு இந்த 3ம் இல்லாமல் நான் இருக்குமா? இருக்காதுன்னா அது அன்மயங்கிறோம். இருக்க முடியும்னா வித்திரேகம். அகங்காரம் இந்த 3ம் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணிப்பார். செய்பவன் இருந்து அகங்காரம் இல்லைன்னா அது செயல்னு சொல்ல முடியாது. அறிபவன் இல்லாமல் ஒரு அறிவு அங்கே ஏற்படவும் முடியாது. அனுபவிக்கிறதுக்கு உரை இல்லாமல் அவன் ஏதோ சாப்பிட்டான், அனுபவிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா இருக்காது. அப்போது இந்த 3ம் செய்தல் அறிதல் எப்பொழுதுமே இந்த அகங்காரத்தோடு சம்பந்தம் இருக்குது. இந்த 3 மிருகம் தான் அகங்காரமாக வரான். ஆழ்ந்த உறக்கத்தில் அறிதலும் இல்லை, உணர்தலும் இல்லை, அப்புறம் செய்தலும் இல்லை. ஆனால் அகங்காரம் எப்படி இருக்குது? அதுவும் ஒடுங்கி இருப்பதை நம்ம பார்க்குறோம். அகங்காரம் எங்கே போச்சு அப்படின்னு. இப்போ அகங்காரம் ஒடுங்கின பிறகு அங்கே என்ன நிலவுதுன்னா இந்த நிஜானந்தம் சொல்லக்கூடிய ஆத்மானந்தம் அங்கே இருக்குது. ஆத்மானந்தம் தான் அங்கே இருக்குது. அந்த ஆத்மானந்தத்தை அறிவதற்கு அங்கே ஆள் இல்லை. அதனால் நம்ம
ஏதும் அறியேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த உணர்வு மட்டும் நினைவு இருக்குது. அந்த அகங்காரத்துக்கு ஒரு சாந்த நிலை கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த உணர்வுடைய தொடர்ச்சி அவன் பார்க்குறான். ஆனந்தமாக நான் தூங்குனேன். தூங்கும்போது அது சொல்லலை, அவன் ஆனந்தமாக தான் இருந்திருக்கோன்னு அனுமானம் பண்ணிக்கிறான். அவனுக்கு அந்த நினைவு இருக்குது. இப்படி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அகங்காரங்கிறது விட்டு பிரியாமல் இந்த 3 குணங்களோடு இருக்கிறதுனால அகங்காரம் அறிவு சொரூபம் சித்துன்னு சொன்னாலும் அதை எப்படி சொல்கிறோம் நம்ம, குணக ஞானம் அப்படின்னு ஒரு உபநிஷத்தில் பேர் வச்சிருக்கு. அது குணங்கள், முக்குணங்களோடு கூடிய ஒரு ஞானம். சத்துவமாகவும் இருக்கும், ரஜோகமாக இருக்கும், அது அறிவு. இந்த சத்துவ ரஜஸ் தமஸ் 3 எங்கே இருக்குதுன்னா அந்த கரணத்தினுடைய குணங்கள். அந்த கரணம் ரஜஸில் போகும். சில கர்மங்களை பகவானே இந்த கடைசி அத்தியாயத்தில் சொல்கிறாரு, இந்த குண ரீதியாக அவர் பிரிக்கிறார். அதுக்கு முந்தின அத்தியாயத்தில் குணத்தை பற்றி பேசுகிறார். தானம் செய்வதிலையும் கூட 3 விதமானது, யஜ்ஞம் செய்வதிலும் 3 விதமாக இருக்குது, அறிதலிலும் 3 விதமான அறிவு இருக்கிறது. அத்வைதமாக அறிஞ்சால் சாத்வீகம், அநேக ஆத்மான்னு சொன்னால் அது ராஜசம், சரீரந்தான் ஆத்மான்னு சொன்னோம்னா அது தாமசம். இப்படி அறிவுலையும் கூட அவர் சொல்கிறார். அப்போ இந்த அகங்காரங்கிற ஒரு சித் ஸ்வரூபமானது குண ரீதியாக இருக்கிறதுனால குணக ஞானம் அப்படின்னு பேருக்கிறாங்க. இந்த குணங்களை நீங்கிடுச்சுன்னா அது நிர்குண ஞானம் ஆகிடும். அதுதான் சைதன்யம், நம்முடைய ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஆத்மாவுக்கும் அகங்காரத்துக்கும் என்னையா வித்தியாசம் அப்படின்னா, இந்த குணக ஞானமாக இருக்கிறது தான்யா, நிர்குணமாக அது இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். இது ஒரு அடிப்படை தத்துவம். நிர்வாணம் என்பது என்னன்னா, இந்த நான் என்கிற உணர்வு இருக்கணும், ஆனால் ஞாத்தா கர்த்தா போக்தாங்கிற உணர்வு இருக்கக்கூடாது. ஆனால் அங்கே அறிதலும் இருக்கணும், செய்தலும் இருக்கணும், உணர்தலும் இருக்கணும். ஆனால் அதோட ஒரு சங்கமம் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் இருக்கக்கூடாது. அகங்காரம் இந்த 3லும் 2ம் இருக்கும், ஆனால் முன்ன தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. அந்த 2த்துக்கு வந்து ஒரு இடைவெளியை நம்ம உண்டாக்குறோம், ஒரு பிரிவை உண்டாக்குறோம். அது விவேகத்தினால உண்டாகுது. அதுக்கப்புறம் அனுபவத்திலும் அது ஏற்படுது. ஆரம்பத்தில் விவேகத்தில் கண்டுபிடிக்கிறான், இந்த அகங்காரம் ஆத்மா தான். இந்த 3ஓட சேர்ந்து சம்பந்தப்படும் போது ஆத்மாவுக்கு அகங்காரின்னு பேர். இந்த 3ஓட தொடர்பு இல்லைன்னா அகங்காரம் ஆத்மாவாயிடுது. அப்போ இல்லாமல் போகலை, அகங்கார தன்மை மாறிடுது. தன்னுடைய அளவற்ற நிலையை, பூரண நிலையை அது அடைகிறது. இதோட சம்பந்தப்படும் போது அபூர்ண நிலையை அடைகிறது. ஞாத்தாவாக இருக்கும்போது அபூர்ணம் தானே, அபூர்ணம் முழுமை இல்லைல்ல, இன்கம்ப்ளீட், ஒரு டிஃபிஷியன்சி இருக்குது, இன்னடிக்குவசி இருக்குது. இப்போ அகங்காரம் ஒரு அறிபவனாக இருக்கும்போது என்ன அறிய முடியும்? ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது தான் அறிஞ்சிக்கிறாங்க, ஒரு எல்லை இருக்கிறத பார்க்குறோம். இப்போ ரொம்பவும் சொன்னோம்னா போதும் சார், ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே என்னால் கவனிக்க முடியாது, என் அறிவுக்கு இவ்வளோ தான் எட்டும், எவ்வளோ மறந்தும் போச்சு, சிலது புரியவும் மாட்டேங்குது. அப்போது ஒரு அபூர்ணத்தை நம்ம பார்க்குறோம். அனுபவம்னு எடுத்துட்டாலும் யாரால சார் இந்த கஷ்டத்தை தாங்க முடியும், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. மனுஷனுக்கு ஒரு எல்லை இருக்குதுல்ல, கோபத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது, கருணை காட்டுறதுக்கும் ஒரு எல்லை இருக்குது, விட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு எல்லை இருக்குது. இதுக்கு மேலே போனால் நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உணர்வினாலும் அவன் வந்து ஒரு இன்னடிக்கு வசின்னு சொல்லக்கூடிய அபூர்ணத்தை அடைகிறான். இந்த யார்? இந்த அகங்காரி. எதனால்? இந்த முக்குண சம்பந்தத்தினாலும் மனம் புத்தி அகங்காரத்தினுடைய சம்பந்தத்தினால தானே இந்த ஆத்மாவே அகங்காரியாக மாறிச்சு. இப்போ ஆத்மா வேற, அகங்காரி வேற இல்லை. இந்த சம்பந்தத்தினால தான் ஆத்மா அகங்காரியாக இருக்கிறது. இப்போ நிர்வாணம்னா என்னென்ன? எந்த ஒன்று இந்த ஆத்மாவை மறைத்து கொண்டிருக்கிறதோ, பஞ்சகோஷங்கள் தான் ஒரு ஆடை தானே, அதானே கோஷவத் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஆடை போட்டு மூடினா மாதிரில இருக்குது. ஒருவன் சொல்லும் போதெல்லாம் நம்ம பார்க்குறோம், நான் ஒரு நோயாளி அப்படின்னு சொல்கிறான், நான் ஒரு முடவன். அப்போ சரீரத்தை வச்சு தான் அவன் சொல்கிறான். நான் பருத்தவன், கருத்தவன், மெலிந்தவன் அப்படின்னு சொல்லும் பொழுது நானுங்கிற அகங்காரம் உடம்போட சங்கமமாக இருக்குது. அப்புறம் எனக்கு கண் தெரியல, காது கேட்கலை, ஏன்னா நான் பசியோடு இருக்கிறேன், எனக்கு பசியை எடுக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது அவன் பிராணமய கோஷத்தில் மறைக்கப்பட்டவனாக இருக்கிறான். தன்னையே தன்னிடமிருந்து மறைக்குது. அது மனோமய கோஷமும் மறைக்குது அவனை.
தன் உணர்வுகள் மனம் எங்கேயோ ஊரை சுத்த போகும்போது அதை கூட்டிகிட்டு வரணும் சேரும்போது அது அவன் தன்னையே மறக்கிறதில்ல, மனமாகவே மாறிடுறான். அந்த மனம் எப்படியெல்லாம் மாறுகிறதோ, பயம், கோபம், எதிர்பார்ப்பு, நானும் எதிர்பார்க்கிறேன், நான் குழம்பி விட்டேன், நான் பயந்து விட்டேன்லாம் அவன் சொல்கிறான். இப்போ இதெல்லாம் குணங்கள் அந்த சித்ரூபமான சேதன சக்தியாகிய அகங்காரத்தை அகங்காரமாகவே வைத்திருக்குது. ஆத்மாவாக அது இருக்க முடியாமலே போகுது. அங்கே ஒரு பொருள் தான் இருக்குது, நான் அகங்காரி அல்லது நான் ஆத்மா. நான் ஆத்மான்னு சொல்ல விடாமல் அகங்காரியாகவே பிடிச்சி இழுக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் இந்த 5 கோஷங்கள் தானே, 3 சரீரங்கள் தானே. 5 கோஷம்னாலும் ஒன்று, 3 சரீரம்னு சொன்னாலும் உண்டு. அன்னமய கோஷத்தை நாம் ஸ்தூல சரீரம்னும், பிராணமயத்திலேருந்து இருக்கக்கூடிய மனோமயம், புத்திமயம் வரைக்கும், விஞ்ஞானமயம் வரைக்கும் சூக்ஷ்ம சரீரம் என்றும், இந்த ஆனந்தமய கோஷத்தை காரண சரீரம் என்றும், அவித்யா என்று நம்ம சொல்கிறோம். இந்த அவித்யா தான் முதல்ல மறைக்குது. பிடிவாதமாக இந்த சரீரம்னு சொல்கிறதும், பிடிவாதமாக என்னுடைய அறிபவன் கர்த்தா போக்தா என்பது சொல்வது தானே அவித்யா. இப்போ நான் செய்பவன் அனுபவிப்பன்னு சொல்கிறது அறியாமை தானே, அதுதான் அவித்யா. அவித்யான்னு ஒரு சரீரம் இல்லை. அப்போ அவித்யா சரீரம் எதுன்னு கேட்டால் கர்த்தா போக்திருத்துவம், கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் என்ற உணர்வு அந்த அகங்காரத்துக்கிட்ட இருக்கிறது. இது அவ்வளோ சுலபமாக உன்னால் விட முடியாதுடா. யாராலும் கர்மம் செய்யாமலும் அனுபவிக்காமலும் இருக்க முடியாது. நான் கர்மம் செய்யாமல் இருப்பேன், நீ செய்வதும் ஒரு கர்மம் ஆகிடும். வலுக்கட்டாயமாக இந்த பிரகிருதி உன்னை கர்மத்தில் இழுத்துடும் அப்படின்லாம் நமக்கு நிறைய உபதேசம் சொல்கிறாரு. இப்போ என்னதான் சொல்கிறீங்க, நான் கர்த்திருத்துவத்தை விடுறதுக்கு என்னது? கருத்துருவத்தை எப்போ விடுவேன்? உனக்குன்னு ஒரு காரியம் செய்தால் தான் உனக்கு கருத்துருவம் வந்துடும். இன்னொருத்தருக்கு செய்யும் பொழுது நீ கருத்துருவத்தில் செய்வதில்லை. அது அர்ப்பணம் என்றும் சேவை என்றும் நீ புரிந்து கொள். இந்த காலேஜில் என்னுடைய சேவையை நான் செய்கிறேன்னு சொல்லும்போது எனக்காக நான் வாழறேன்னு இல்லை, அதில் அடங்கிடுது. இப்போ இறைவன் பொருட்டு செய் அப்படின்னா, இறைவன் இங்கே எங்கே இருக்கிறாரு? ராமர் எதிரில் நிற்கிறாரு, அவருக்கு போய் நம்ம அபிஷேகம் பண்ணுற மாதிரி. இயற்கை தான் இறைவன், பக்கத்தில் இருக்க மக்கள் தான் இறைவன். அவங்களுக்காக நீ சேவை செய்கிறத கருத்துருத்தம் இல்லாமல் போயிடுதுங்கிறார். படிப்படியாக உண்மை அகங்காரம் செய்து கொண்டே செய்யாமல் இருக்கிறது, அனுபவித்து கொண்டே அனுபவிக்காமல் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ அந்த கர்த்திருத்துவ போக்திருத்துவங்கிற ஒரு உடை, அல்லது சரீரம் என்ற 3 உடை, கோஷங்கள் என்று சொல்லக்கூடிய மயங்குகின்ற இடம். நானே மயங்கி போயிடுறேன், 5 இடத்துல மயங்கிடுறேன் நான் யாருன்றதை. அப்போ 5 மயக்கங்கள் என்னை ஆத்மா என்று அறிய விடாமல் தடுக்குது. அது கோஷவத், ஒரு மூடி போல இருக்கிறது. இவற்றை நீக்கியவன் பேரு நிர்வாணியம். இதிலிருந்து விடுபட்டவன் நிர்வாணம். அவன் ஆடையால் மூடப்படவில்லை, பிறந்த மேனியாக இருக்கிறான். பிறக்கும் பொழுது எப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான். அப்படின்னா அந்த வெள்ளை மனசோட அகங்காரம் இல்லாமல் இனிமேல் கர்த்தா போக்தாவாக ஆகுவதுக்கு தயாரான நிலையில் இருக்கிறான். அப்போ அவனை நிர்வாணம் தானே. எல்லாம் பிறக்கும்போது அப்படி தானே போகிறோம், அப்புறம் இறக்கும்போது நிர்வாணமாக தான் போகிறோம். நடுவில் தான் நம்ம ஆடைகளை அணிஞ்சு கொள்கிறோம். இந்த உபனிஷத் நிர்வாணம் என்ற நைஷ்கர்மிய சித்தி என்று சொல்கிறார். அது பேர் நிர்வாணம்னு பேர். செய்தும் செய்யாமல் இருக்கின்ற, கர்த்தாவாக இருந்தும் கர்த்திருத்துவம் இல்லாத, போக்தாவாக இருந்தும் போக்திருத்துவம் இல்லாத, ஞாத்தாவாக இருந்தும் ஞாத்திருத்துவம் இல்லாத ஒரு நிலையை நிஷ்கர்மம் அப்படின்ற, கர்மமே இல்லாமல் இயங்காமல் இருக்கின்ற நிலை, அது நைஷ்கர்மியம். அதை அடைதல் சித்திங்கிறார். இது அபேத ஞான சித்தி, அத்வைத சித்தி என்று சொல்லுவாங்க. கைவல்யம்னு சொல்கிறாங்க, மோட்சம்னு சொல்கிறாங்க. இப்போ நிர்வாணங்கிறது மோட்சம், ஒரு ஜீவன் முக்தனுடைய தன்மை. இப்போ அந்த மந்திரத்துக்கு போவோம். அந்த நிர்வாணத்தில் அடைந்த ஒருவன் என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிறத இந்த உபனிஷத் ஆரம்பிக்குது. அத நிர்வாணோ உபனிஷதம் வாக்கியாஸ்யாமக. இந்த நிர்வாண உபநிஷத்தை நான் சொல்வதாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு
ஒரு பிரதிஜை சொல்லுது. நான் இனிமேல் ஒரு மனிதன் நிர்வாண நிலை அடைந்தால் எப்படி இருப்பான் என்று நான் சொல்வதை கேள் அப்படின்னு சொல்லுது. பரமஹம்சக சோகம் பரிவ்ராஜகாக பச்சிமலிங்கா மன்மத சேத்திர பாலாக ககன சித்தாந்த அமிர்த கல்லோல நதி அக்ஷயம் நிரஞ்சனம். இது வரைக்கும் 6 மந்திரங்களை படிச்சிருக்கிறோம். 6 வரிகள். முதல் வரி, நான் பிரம்ம நிர்வாணத்தை பற்றி சொல்வேன். பரமஹம்சக சோகம் என்று அவன் நிர்வாணம் அடைஞ்சவன் இருப்பானா. பரம ஹம்சக சோகம், ஹம்ச சோகம் அப்படின்னு வருது. ஹம்ச அப்படின்றால் ஹ ச, ஹ என்ற வெளி மூச்சும் சா என்ற உள்மூச்சும், ஹ ச. சோகம் அப்படின்னா சோ என்ற வெளிமூச்சும் ஹம் என்ற உள்மூச்சும். இப்படி வெளிமூச்சு உள்மூச்சு. இது பிராணாபானன்னு சொல்லுவாங்க. பிராணாபான சமாயுக்தா அப்படின்னு பகவான் சொல்கிறார். இந்த ரெண்டுத்தையும் சமப்படுத்துபவன் அப்படி. சமப்படுத்துவன் என்ன அர்த்தம்? பிராணன் அதிகமாகவும் அபானன் அதிகமாகவும் ரெண்டுத்தையும் சமமாக வச்சுருக்கிறதா? நீ என்ன பண்ணுறது? எப்படி இருந்தாலும் அபானன் வந்துடுச்சுன்னா பிராணன் வந்துதாகும். பிராணன் உன்னால் சமம்னா பிராணனும் அபானனும் சமம் பண்ணுற சமாயுக்தாக என்றால் சோ என்கின்றதும் ஹம் என்பதும் ஒன்றுன்னு கண்டுபிடிக்கிறது தான் சமாயுக்தா. பிராண அபான சமாயுக்தா என்றால் நீ வெளிப்புறத்தில் நீ சா ஹம்னு சொல்கிற, ஹம்சான்னு சொல்கிற. ஹம்சா என்றால் ஹம்சம், சோகம் சொன்னால் சோகம். ரெண்டும் ஒன்று தான். ஹம்மை முன்னாடி போடணும், சோவை பின்னாடி போட்டோம்னா ஹம்ச, சாவை முன்னாடி போட்டோம்னா சோகம். ச என்றால் என்ன அர்த்தம்னா அவர், அது அப்படின்னு அர்த்தம். ஹம்னா அகம், நான். அவரும் நானும் ஒன்று, அல்லது நானும் அவரும் ஒன்று. ஹம் ச அல்லது ச ஹம். ச சோன்னு சொல்லுவோம், சோ ஹம். சாப ஆவன் சான்னு நீட் வர உங்களால் புணர்ச்சி முடியாது இல்லையா? சா அகம்னு வராது இல்லையா? அதனால் சோகம் அப்படின்பா. ஹம்க்கு அப்புறம் சம் வந்துடும், அதனால் ஹம் சம். இது ரெண்டும் சமம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுதான். இந்த சரீரங்களுக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கின்ற, அறிவு சொரூபமாக இருக்கின்ற, அறிபவனாகவும் செய்பவனாகவும் உணர்பவனாகவும் ஒருவன் இருக்கிறானே, அந்த அறிவு தத்துவம், ஞான தத்துவம், இது குணக ஞானமாக இருக்குது. ஆனால் நிர்குணமாக அதை பார்த்தோம்னா அதுக்கு நம்ம எப்படி உமியெல்லாம் நீக்கிட்டு அரிசி எடுத்துக்கிறோமோ, அதுபோல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கோஷங்களை நீக்கிட்டு கோஷத்தால் மூடப்பட்ட ஆத்மாவை பார்க்கணும், தன்னையை பார்க்கணும். அநேக ஜனங்கள் அவங்களுடைய உறவுப்படி நான் என்பதை மாற்றுறாங்க. நீயே சொல்கிற, நான் இவனுக்கு சித்தப்பா, நான் இவருக்கு மகன், நான் இவனுக்கு கணவன், நான் இவனது நண்பன், நான் இவருக்கு தம்பி, நான் இவருக்கு அண்ணன், நான் இவருக்கு பக்கத்து வீட்டுக்காரன், நான் இவனுக்கு முதலாளி. இப்போ ஒரு நான் தானே இருக்குது, ஒன்று வேறு வேறு மாதிரில இருக்குது. சித்தப்பா ரோல் வேறு, மாமன் ரோல் வேறு. இப்போ எத்தனை ரோல் இது பண்ணுது? இப்போ அந்த நான் என்பது எதன் அடிப்படையில் தான் அது ஒரு குவாலிஃபிகேஷன் வருது. இப்போ நான் அப்பன் அப்படின்ற குவாலிஃபிகேஷன் எனக்கு மகன் பிறந்தால் தானே. நான் கணவன் கிரகஸ்தன் அப்படின்னா எனக்கு மனைவி இருந்தால் தானே. இப்போ நான் ஏதோ இதெல்லாம் இல்லாத போனால் நான் இல்லாத மாதிரி ஆகிடுது. நான் என்பது இது இல்லாமல் உனக்கு நீ யாருன்னு ஒரு கேள்வி கேளுங்க. இவனுக்கு நீ அண்ணனாக இருக்கலாம், அவனுக்கு சித்தப்பானா இருக்கலாம், இவனுக்கு கணவனாக இருக்கலாம். உனக்கு நீ யார்? உனக்கு நீ யார்? என்ன உறவு அப்படின்னு கேட்டோம்னா என்ன உறவு? என்ன உறவு இருக்குது? என்ன பிரிவு இருக்குது?
என்ன உறவோ என்ன பிரிவோ இந்த நாடகம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அவன் யோசனை பண்ணி பார்க்குறான், எனக்கு நான் என்ன உறவு, நான் எப்போ என்கிட்ட பிரிவேன், இது என்ன நாடகம். உனக்கு நீ என்ன உறவு அப்படின்னு பார்த்தோம்னா, உறவென்று ஒழியாது, உமக்கும் எமக்கும் உறவென்று ஒழியாது. கண்ணா, ஆண்டாள் சொல்கிற, உனக்கு எனக்கும் உறவே கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஒன்று தானே. இங்கே இந்த உறவு எப்போ ஒழியும்? உறவு இருந்தால் தானே ஒழியறதுக்கு. இந்த அகங்காரம் ஆத்மாவுக்கு உறவே கிடையாது. எப்படிப்பட்ட உறவு? அறியாமைன்றது தான் அங்கே இருக்கிற ஒரு இந்த பொருளுக்கெல்லாம் உறவு உண்டாகுது. உண்மை அறியாமை நீக்கிடுச்சுன்னா அங்கே உறவு என்பதே கிடையாது. இப்போ பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் 2 அல்ல, உபாதிகளால் 2ஆக தெரியுது. இவன் பஞ்சகோஷ உபாதியிலும் இந்த குணரீதியான உபாதியிலும் இந்த சரீரத்தினாலும் இந்த அவஸ்தையினாலும் இந்த சைதன்யம் ஜீவன் என்று பெயர் பெறுகிறது. அவஸ்தையினால அந்த ஜீவனுக்கு பலவிதமான பேர், பிராக்ஞன், தைஜசன், விஸ்வன் அப்படின்னு பேர். அந்த பரமாத்வம் இந்த மாயா உபாதினாலும் பிரகிருதி உபாதினாலும் சிருஷ்டி பண்ணுவதனாலும் அவருக்கு ருத்ரன், பிரம்மா, விஷ்ணு என்று பெயர் பெறுகிறார். அப்புறம் லயகர்த்தான்னு பெயர் பெறுகிறார். சர்வஜன்னு சொல்கிறாங்க, சர்வசக்திமான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உபாதியினால தானே. அவர் ஞாத்தா கர்த்தா போக்தாவாக இருக்கிறதுனால தானே அவருக்கு ஈஸ்வரன் பேர். அவர் பெரிய அளவில் ஞாத்தா இருக்கார், பெரிய அளவில் போக்தாவாக இருக்கார், பெரிய அளவில் கர்த்தாவாக இருக்கிறாரு. நான் ஒரு சின்ன அளவில் கர்த்தா போக்தா ஞாத்தா. இந்த கர்த்தா போக்தா ஞாத்தாவை 2 பேர்கிட்டேருந்து நீங்கள் காட்டிடுங்க, நிர்வாணமாக்கிடுங்க, ஜீவனை நிர்வாணமாக்குங்க. அங்கே பரமாத்மா தான் இருக்குது. பரமாத்மாவும் இந்த ஈஸ்வரத்தன்மையில நீக்கிடுங்க, ஜெகத் சிருஷ்டிங்கிற உபாதியில நீக்கிடுங்க. கர்த்தா அவரையும் கர்த்தா வேண்டாம். இஸ் நாட் எ டூயர், இஸ் நாட் எ என்ஜாயர், இஸ் நாட் எ நோயர் அப்படின்னு வச்சுங்க. உண்மையில் அவர் அப்படி தான். அவர் லிபரேட்டட் பர்சன், அவர் நிர்வாணத்தில் தான் இருக்கிறார். இப்போ நம்ம பார்வையில் அவர் அதெல்லாம் உள்ளவராக பார்க்கிறோம். இப்போ ஸ்ட்ரிப் ஹிம் போத் ஆஃப் தம் ஸ்ட்ரிப்ட் அவே ஃப்ரம் ஆல் தயர் கோஷாஸ். எல்லாரோடும் கவராக ஸ்ட்ரிப் பண்ணிடுறோம். பண்ணும்பொழுது அங்கே 2 பேரே இல்லை, அங்கே 2 பேர் இல்லை, ஆளே இல்லை. அது பேர் நிர்வாணம். நிர்வாணம் அதிகச்சதி, பிராமி ஸ்திதி பார்த்த நிர்வாணம் அதிகச்சதி அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த நிர்வாண உபனிஷத்து அவனை பரம ஹம்ச சோகம் அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய சுவாசமே எப்படி இருக்குதுன்னா, நானும் அவர் ஒன்று, அவரும் நானும் ஒன்று இன்று இந்த நினைப்பிலேயே அவன் வாழ்கிறான். அதுதான் பரம வாழ்க்கை, மேலான வாழ்க்கை. இதற்கு மேலே ஒரு நிலையே கிடையாது. அதுதான் நிர்வாணம் அப்படின்னு முதல் மந்திரத்தில் அப்படி சொல்லுது. அவன் எப்படி இருப்பான்? பரிவ்ராஜகா பச்சிமலிங்கா. பశ్చాத் அப்படின்னா அடுத்து, உள்புறம், நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு அர்த்தம். பச்சாலிங்கம்னா நிவர்த்தி மார்க்கத்தையே தனது அடையாளமாக வைத்து கொண்டிருக்கிறான். பிரவருத்தி மார்க்கம்னா அவன் கர்த்தாவாயிடுவான். பிரவருத்தி வந்தாலே அவன் ஏதாவது செய்யணும், அதனால் பிரவிருத்தி, வெளிநோக்கு பார்வை. அப்போ போக்தான்னா வெளியே எங்கேயாவது தேடுறது, அனுபவிக்கிறதுக்கு, ஏதாவது இருக்குமான்னு அறியறதுக்கு. இந்த வேக்குவத்தை விட முடியாத, இந்த அகங்காரம், இந்த 3ம் இல்லாமல் வேக்குவமாக இருக்க முடியாது. நேச்சர் அப்ஹார்ஸ் வேக்குவம். இப்போ இவன் இந்த 3லையும் சிக்கியிருக்கிறான். இவர் எப்படிப்பட்டவர்? நிவர்த்தி மார்க்கத்தில் இருக்கிறார். நிவர்த்தி மார்க்கம்னா உள்நோக்கு முகமாக அவர் இருப்பதனால, அது ஒரு அடையாளம். லிங்காவாக இருக்கிறதுனால, பச்சிம லிங்காவாக இருக்கிறதுனால அவர் இந்த 3லும் விடுபட்டவராக இருக்கிறாரு. பிரவൃத்தியில் தான் அந்த 3, நிவர்த்தியில் 1 தான். அகங்காரத்தை கொண்டு போய் ஆத்மாவில் ஒப்படைக்க வேண்டியதுதான். பாலை கொண்டு போய் பாலில் சேர்க்கறது. அவரை பரிவ்ராஜாக, எந்த ஒரு தட்டுத்தளையும் இல்லாமல் அவர் சுற்றி திரிபவர் பரிவ்ராஜாக. விரஜ அப்படி என்று சொன்னால் ஒளிமொருந்தன்னு கூட அர்த்தம் இருக்குது. இன்னோசென்ட்னு அர்த்தம். கள்ளங்கபடம் இல்லாத ஒரு தெள்ளிய உணர்வு. பிருந்தாவனத்தில் வாழ்ந்த பெண்கள்லாம் அப்படி இருந்தால விரஜ யுவதினே பேர். அந்த யுவதிகளெல்லாம் விரஜ யுவதி. கண்ணன் அவங்கள
கள்ளங்கபடம் இல்லாதவர்கள். பிரஜாபூமி. அது பேர் விரஜா பூமி. ஒளி பொருந்திய இடம், இன்னோசன்ஸ். கள்ளங்கபடம் இல்லா, பாபம் இல்லாத ஒரு இடம். பாபமே என்னன்னு தெரியாதவங்க, அது அப்படி சொல்கிறோம். இப்போ இவர் வந்து பரிவு ராஜா, பாபம்லாம் நீங்கியவர், ஒளி பொருந்தியவர். பொதுவாக இவங்களை வந்து சுற்றி திரிபவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், பரிவு ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நிர்வாணத்தினுடைய நிலை. இன்னும் நம்ம நிறைய மந்திரங்களை பார்க்கணும். மன்மத சேத்திர பாலாகா. மன்மத சேத்திரம்னா காமத்துக்கு இடம் தருகின்ற, காமம் எங்கே இருக்குது? காமயேஷக குரோசய. பார்த்தா காமம் எங்கே இருக்குதுன்னா மனம் புத்தி சித்தத்தில் தாண்டா அது மறைஞ்சிருக்குது. அப்புறம் ஒரு இடத்துல உன் கர்மத்தில் தான் காமம் மறைஞ்சிருக்குதுங்கிற. காமம் எங்கெங்கன்னு தேடாத, உன் கர்மத்தில் தான் அது காமம் மறைந்திருக்கிறது. உன் கர்மமாக அது வெளிப்படுகிறது. இப்போ கர்ம யோகத்தினால காமத்தை வெல்ல முடியும். இல்லைன்னா நீ காமிய கர்த்தாவாகிற. இப்போ காமம் எங்கே இருந்து தேடாத, என்ன செய்கிறேன்னு பாரு, அங்கே இருக்குது, உன் செயலிலே மறைந்திருக்கிறது. எனவே இந்த செயல் என்ற கர்மத்தை நீ கட்டுப்படுத்தல ரொம்ப கவனமாக இருக்கணும். எவன் ஒருவன் இதெல்லாம் வச்சானா, பிரஜகாதி, இந்த உணர்வுகளெல்லாம் விட்டானோ, சுகதுக்கத்தையும் லாபத்தையும் எவன் ஒரு விட்டானோ அவன் பிரஜகாதி காமகாமி, அவன் காமங்களை விட்ட ஒரு மனிதன் அப்படின்னு அவர் சொல்றார். காம பொருட்களை விட்டவன், அதனால் பிரஜகாதி காமகாமி. காமம், ரெண்டு காமம் வருது, காம காமி. ஒரு காமம் இந்த விஷயம், காமின்னா அந்த விஷயம், அதுக்கு உண்டானவன். இதை ரெண்டும் விட்டவன் அப்படின்னு சொல்றாரு. இங்கே மன்மத சேத்திர பாலானா, எங்கெல்லாம் இந்த காமங்கள் தலையெடுக்குமோ அது அத்தனையும் தன் பாலானா காப்பாற்றுபவன், பரிபாலனம் செய்பவன். அதனால பரிபாலனம் அப்படின்னு சொல்றான். துவார பாலகன், அந்த வாயில் காப்பவன், பாலகன். இங்கே மன்மத சேத்திர பாலகன், அவன் தன்னிடம் காமம் எழுகின்ற மாதிரி ஒரு காரியமும் வராதபடி அவன் காரியத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். அதனால தான் நைஷ்கர்மிய சித்தி நிர்வாணம்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறோம். அமிர்த கல்லோல நதி, அவனுடைய மனம் ஆனந்தத்தில் நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குதான். நதி பிரவாகம் மாதிரி இடைவிடாமல் அதுக்கு கல்லோலம்னு சொல்லுவோம். அல்லோலம்னா பிரவாகம், நதி பிரவாகம். எப்படி இருக்குது? அமிர்த நதி. அமிர்தம்னா அளவற்ற நிலை, பரிபூர்ண நிலை, மனம் நிறைவடைந்த ஒரு நிலையை பார்க்குறோம். அந்த நிலை ஒரு பெரு வெள்ளம் போல ஓடுவதை அவர் உணர்கிறார். அது ஏன்னா அவரது ககன சித்தாந்தம், அவருடைய சித்தாந்தம் முடிவு என்ன? நான் எங்கும் இருப்பவன், எனக்கு அதனால தான் பரிவு ராஜா, எனக்கென்று ஒரு இடம் இல்லை, எல்லா இடமும் என் இடமே அப்படின்னு பார்க்குறாரு. ககனம்னா ஆகாயம், சித்தாந்தம் அவருடைய முடிவு. அவருடைய முடிவு, நான் ஆகாயம் போன்றவன், எனக்கு கட்டுத்தலை கிடையாது, என்னுடைய ஆனந்தத்துக்கு எந்த கட்டுத்தலையும் கிடையாது, ஆகாயம் போல் அது இருக்கிறது. ககன சித்தாந்த அமிர்த கல்லோல நதி. இதெல்லாம் அழகான சொற்கள். நம்மளை நாமே மலர் தூவி அர்ச்சனை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஞானிக்கு இவ்வளோ அடைமொழிகள்லாம் இருக்குது. இந்த நிலைக்கு நம்ம தகுதியாகாமல் இதுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய இந்த அல்பத்துக்காக நம்ம வந்து பண்ணணும். இதுக்கு என்ன செய்யணும்? நம்ம கர்த்தா போக்தா ஞாத்தாவை தான் விட சொல்கிறாரு. என்னால் விட முடியாது சார், அப்படி இருக்க முடியாதுன்னு சொன்னால் எந்த கர்த்தாவாக இருக்கலாம், எந்த போக்தாவாக இருக்கலாம், எந்த ஞாத்தாவாக இருக்கலாம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதில் சனாதன தர்மம்னு சொல்லுது இல்லை, ஸ்வதர்மம்னு ஒன்று இருக்குது. அந்த தர்மங்களை படி இருந்தால் கர்த்தா கிடையாது. அந்த தர்ம வாழ்க்கையை தான், தார்மீக வாழ்க்கையை தான் கர்ம யோகம்னு பேர். பகவான் கர்ம யோகத்தில் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்கிறார். நிறைய பேருக்கு பயம், இந்த கர்ம யோகத்துக்கு போனோம்னா நமக்கு லாபம் இல்லாமல் போயிடுமோன்னு. அபிக்கிரம நாஸ்திங்கிறார். என்ன அபிக்கிரம நாஸ்தி? அவனுக்கு நஷ்டமே வராதுங்கிறார். கர்மயோகிக்கு நஷ்டம்ன்றதே கிடையாது. செய்துட்டு இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்கல்ல, அது பிரத்யவாயம். ந பிரத்யவாய தோஷம், ந அபிக்கிரம நாஸ்தி. அல்பம் குறைஞ்ச மாதிரி செய்தாலாம் அல்ப அபியாசியன அவனுக்கு லாபம் கிடைக்குது. அந்த அளவுக்கு
அப்படின்னு சொல்றார். அவனுக்கு பலன் கிடைக்கும். இதுக்கு மேலே நம்ம கர்மயோகத்தை நம்ம உயர்த்தி சொல்ல முடியுமா? கர்மயோக லட்சணம் இங்கே. கர்மம் 3 அது அடங்கியது. அபிக்கிரம நாஸ்தி உண்டு, அஸ்தி. பிரத்யவாய தோஷம் உண்டு. ஒன்று செய்யப்போனால் இன்னொன்று கெட்ட பேர் வரும், நஷ்டம் அடையத்தான் செய்யும். சொல்பம் செய்தாக்கா நஷ்டம். ஒரு பாதியில் நீ விட முடியாது. எந்த கர்மத்தையும் பாதியில் விட்டு என்ன பண்ண முடியும்? சமையலை பாதியில் விட்டால் வேஸ்ட்டு தான். இல்லாமல் மொட்டை அடிக்கிறதுக்கு சவரம் பண்ணுறது பாதி மட்டும் அடிச்சுட்டு வந்தால் ஒருவேளை இந்த காலத்தில் அது அழகாக இருக்கலாம். பாதி செய்து வச்சது. பாதி செயல் என்றைக்குமே முடியாதுல்ல. யஜ்ஞம் பாதி ஆயிடுச்சு, கட்டடம் பாதி ஆயிடுச்சு, கல்யாணம் பாதி ஆயிடுச்சு, சமையல் பாதி ஆயிடுச்சு, பாட்டு பாதி ஆயிடுச்சு. பாட்டு இப்படி பாதி ஆகணும். பாதியிலே நிறுத்தினார்ல, மத்தளம் இல்லாமல் வாசிக்கிறது. அது ஒரு பாதி தானே. லயம் மட்டும் இருந்து சுருதி இல்லைன்னா இது கர்மத்தில் உண்டுப்பா, கர்மயோகத்தில் கிடையாது. அப்படின்னா கர்மயோகம் நல்லா இருக்கே. கர்மயோகம் செய்ய செய்ய நமக்கு நிர்வாணம் ஈஸியாக வந்துடும். சாந்தி மதிகச்சதிங்கிறார். அக்ஷயம் நிரஞ்சனம். அவன் அவருடைய தன்மை, இந்த பரிவராஜன் நிர்வாணத்தில் இருக்கக்கூடிய முக்தன், ஜீவன் முக்தனுடைய, அவன் அழிவற்றவன். அக்ஷயம், அழிவே கிடையாது. வழக்கமாக சரீரத்தில் அழிவு இருக்கலாம், அல்லது இந்த ஷட் விகாரம், பாவ விகாரம் சொல்லக்கூடிய மாறுதல்கள், தவிர்க்கவே முடியாத மாறுதல்கள் எல்லாம் சரீரத்துக்கு, மனசுக்கு, எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த ஆத்மாவுக்கு விகாரமே கிடையாது, நிர்விகாரி. அதனால் ஒரு அக்ஷயம்ங்கிறார். அக்ஷய பாத்திரம்னா எடுக்க எடுக்க குறையாதுன்ற அர்த்தம் இருக்குது. இது நிறைவு, அழியாதது என்று சொல்கிறோம். க்ஷயம் இல்லை. நிரஞ்சனம், அதில் மாசு மருவு எதுவும் கிடையாது. கர்த்தா போக்தா தானே மாசு மருவு. கர்த்தா போக்தா தானே உன்னை ககன சித்தாந்தமாக இருக்கக்கூடிய எங்கும் இருக்கின்ற ஒரு ஆளை உடம்புல கொண்டு நிறுத்துது. நீ செய்தேன்னு சொன்ன உடனே நீ உடம்பாயிடுற. செய்தேன்னு சொன்ன உடனே எறும்பாயிடுவேன், யானை ஆயிடுவேன், பாம்பாயிடுவேன். ஏதாவது ஒன்று செய்த கொட்டிட்டீன்னா பாம்பாயிடுவேன். கொட்டாத வரைக்கும் பாம்பு கடவுள் தான். பேசாத வரைக்கும் ஒருத்தன் பண்டிதன் தான். செய்யாத ஒருத்தன் கலைஞன் தான். அஞ்சனம்னா கரை, நிரஞ்சனம்னா கரையற்றவள். அஞ்சனங்கிறது கண்ணுக்கு போடுற மைக்கும் அஞ்சனன்னு பேர். அது ஒரு கரையை வச்சுக்கிறோம்ல, அந்த இடத்துல கரை அழுகு. கல்யாண மாப்பிள்ளைங்களுக்கு இந்த இடத்துல கன்னத்தில் ஒன்று வச்சுடுவாங்க. இனி அடுத்தது பார்க்கலாம். 7வது, நிஷம்சய ரிஷிஹி நிர்வாணோ தேவதா நிஷ்குல பிரவருத்தி நிஷ்கேவல ஞானம் ஊர்த்வாம்நாயக. இது வரைக்கும் 11 படிச்சிருக்கிறோம். நிஷம்சயம் அப்படின்னா எந்த குழப்பமும் இல்லை. சம்சயம்னா குழப்பம். தெளிவாக இருக்கிறார். குழம்புறது எங்கே? பஞ்சகோஷம்தான் குழப்பம். 5 குழப்பத்தில் சிக்கினவன் தானே ஜீவன். 5 கோஷம் என்ன? 5 குழப்பம். நான் உடம்பு, நான் பிராணன், நான் மனம், நான் அறிவு, நான் அவித்யா. அவித்யா, நான் அறியாதவன், ஆத்மாவை அறியாதவன். அது ஒரு குழப்பம் தானே. ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டே நான் அறியலைங்கிறான். ஒரு பொருள் அறிந்தும் அறியாமல் இருக்குது, தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறது. இலைமரவு காய்வாக இருக்குது ஆனால் கண்ணுக்கு தெரியல. அப்படி ஆத்மா இருக்குது இல்லையா, அது பேர் அவித்யானுங்கிறோம். தெள்ள தெளிவாக தெரிஞ்சதுன்னா அது மாசரு காட்சி. இப்போ அகங்காரம் இருக்கும்போது அது மருட்காட்சி. நம்ம வள்ளுவர் பார்த்தோம் இல்லையா, மாசரு காட்சியவர்க்கு, மருள் நீங்கிய மாசரு காட்சியவர்க்கு. இந்த மருள் நீக்கமெல்லாம் போயிடுச்சு இருக்கு. நோ லாங்கர் இஸ் கன்ஃபியூஸ்டு வித் பாடி, மைண்டு, சென்சரி காம்ப்ளெக்ஸ். அதனால் அவர் நிஷம்சய. இதே கதை மாண்டுக்கியத்தில் நம்ம பார்க்குறோம். முண்டகோபனிஷத்தில் அவன் எல்லா சந்தேகங்களும் விட்டான் அப்படின்னு சொல்லி.
சித்தியந்தே சர்வ சம்சய. அதனால் கர்மமும் அவனுக்கு எதுவும் இல்லை. சியந்தே சர்வ கர்மாணி. அதே தான் இங்கே சொல்கிறார். நிஷம்சய, அந்த தான் அவருடைய ருஷி. நம்ம மந்திரங்கள்லாம் படிக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு மந்திரத்துலேயும் வந்து ரிஷி இருப்பார், மந்திரத்துக்கு தேவதை இருப்பாங்க, ஒரு ஆலம்பனம் இருக்கும். இங்கே ரிஷி ஆலம்பனம் தேவதா எதுவும் இல்லை. இருந்தாலும் அவருக்கு ஒரு ரிஷி எதுன்னு கேட்டோம்னா இந்த சந்தேகம் இல்லாத நிலை அவருடைய ரிஷி. நிர்வாணோ தேவதா. இதனும் ஒரு யஜ்ஞத்தையும் உபாசனையும் வந்து சொல்கிற மாதிரி. மற்றவங்களாம் இதெல்லாம் உபாசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருங்க என்னங்க உபாசனைன்னா, நான் வந்து இந்த நூற்பாலை வச்சு புழைச்சிட்டு இருக்குங்கன்னா அது அவருடைய உபாசனை. அந்த கர்ம உபாசனையில் இருக்கிறார். உங்கள் ரிஷி யாருங்கன்னா, யார் இந்த நூற்பாலை கற்றுக் கொடுத்தாரோ அவர் தான் ரிஷி. யார் தேவதான்னா, இதெல்லாம் வாங்குறவங்க தான் அவருக்கு தேவதா. ஆலம்பனம் எதுன்னா இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற தைரியம் தான். இப்போது ஆலம்பனம் தேவதா, ரிஷி, மந்திரம், இது தானே ஒரு நம்ம சொல்லக்கூடிய உபாசனைக்கு அம்சங்கள். இதை நம்ம பார்த்துருக்கோம். சாந்தோக்கிய நிமிடத்தில் எத்தனையோ உபாசனை பார்த்தோம். இப்போ இவன் ஏதாவது உபாசனை பண்ணுறானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. சும்மா நம்ம பேச்சுக்காக இந்த பரமம்சனுக்கு அவனுக்கு ரிஷிங்கிறதே சம்சயம் இல்லாதது இருக்குது. தேவதாங்கிறது நிர்வாணம் தான், குழப்பமெல்லாம் நீங்கிய நிலை. நிஷ்குல பிரவிற்த்தி, அவனுக்கு பிரவிற்த்தி ஏதாவது இருக்குதுன்னா, கூட்டமாக இருக்குதா, ஜாதி ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனால் குலம்னு சொல்கிறோம். அந்த குலமெல்லாம் அவனுக்கு எதுவும் கிடையாது. குலமற்றவன், நிஷ்குல பிரவிற்த்தி. அவனுக்கு யாரும் முற்றாரும் உறவினரும் யாரும் இல்லை. அப்படி தானே கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் கிடக்கிறார் சிவன். தந்தை தாய் இருந்தால் உனக்கு இந்த கதி வருமா அப்படின்னு ஒரு பாட்டு. உன்னை செருப்பால் ஒருத்தன் அடிக்கிறான், உன்னை பித்தேனுங்கிறான், ஒருத்தன் பேயான்னு திட்டுறான், பெரம்பால் ஒருத்தன் அடிக்கிறான், செருப்பால் மிதிக்கிறான், கண்ணப்ப நாயனார். இப்படிலாம் இப்படி குலமே இல்லாமல் இருக்கிறியே அப்படின்னு பெருமையாக பாடுறான் சிவனை. இப்போ இவனுக்கு குலம் இல்லாதது ஒரு பெருமையா? நிஷ்குல பிரவிற்த்தி. அவனுக்கு சொந்த பந்தங்கள், அதுக்கு இதை செய்யணும், காது குத்தணும், மொட்டடிக்கணும், மடியில் வச்சு இதை செய்யணும், ஒன்றும் கிடையாது. நிஷ்கேவல ஞானம். கேவல ஞானம் பண்ணிக்கணுங்கிற அவசியமும் அவனுக்கு கிடையாது. அவன் எப்பவுமே அப்படி தான் இருக்கிறான். இது அறியக்கூடாது, அது அறியக்கூடாது அப்படின்னு எதுவுமே இல்லை. ஊர்துவ ஆம்நாயக. ஆம்நாயம்னா வேதம். ஊர்துவம்னா மேலானதுன்னு அர்த்தம். வேதத்தில் மேலானது எதுங்க? வேதாந்தம் தான், தத்துவமசி தான், அகம் பிரம்மாசி தான். அதுதான் ஊர்துவம். ஆம்நாய ஊர்துவம். இதை சொல்லலாம் அற்புதமாக இருக்குல்ல. அர்ச்சனை பண்ணுற மாதிரி. 11 முடிச்சிட்டோமா? 12. நிராலம்ப பீட சம்யோக தீக்ஷா வியோக உபதேச தீக்ஷா சந்தோஷ பானஞ்ச துவதச ஆதித்ய அவலோகனம் விவேக ரக்ஷா கருணைவ கேலி ஆனந்தமாலா ஏகாந்த குஹாயாம் முக்தாசன சுககோஷ்டி. 19 வரைக்கும் பார்க்குறோம். அவருடைய இருப்பிடம், பீடம்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் எதில் உட்கார்வார்? அவருடைய யோக பீடம் நிராலம்பம் தான், சார்பற்ற நிலை. இந்த சரீரம் சார்பு கிடையாது. உற்றாரோ நான் எனதுங்கிறது தானே சார்பு. சார்பு கடை சார்பறிந்து சார்பு கடை ஒழிகின் சார்தரா சார்தரு நோய். இந்த சார்புங்கிறது நான் எனது. இந்த நான் எனதுங்கிற நானுங்கிற 5 கோஷங்களும் எனதுங்கிற 6வது கோஷமும் அது இல்லை. அகங்காரங்கிற ஒரு பிடிமானமே வேண்டியதில்லை. அவர் ககன சதுஷ்டம், மேகவர்ணம் அப்படின்னு நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வருது. நிராலம்பம்னா ககன சதுஷ்டம், ஆகாயம் போல. சதுஷ்டம்னா அது போல.
நிராலம்ப பீடம். அவருக்கு இந்த சார்பற்ற நிலை தான். நம்மலாம் பீடம்னு சொன்னாலே ஒரு சார்பு தானே. கால் இருக்குதா பாருங்க, ஆடுதா, முக்காலியா 4 காலியா, அது சிம்மாசனமா? இவர் பீடத்தில் புடிமானமே இல்லையா, அப்படி ஒரு பீடம் இருக்கு. அது சர்வஜ்ஞ பீடமாக இருக்கும் போது. நிராலம்ப பீடக சம்யோக தீக்ஷா. அவருக்கு சம்யோகம் அப்படிங்கிறது ஒரு உறவு. உறவுகளை சம்சர்க்கம், சமவாயம், சம்யோகம், தாதாத்மியம், சத்யாமித்யா அப்படின்னு உறவுகளை சொல்லுவாங்க. இதுக்கு மேலே உறவு இல்லை. நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதெல்லாம் யாராவது இந்த மாதிரியான குறிப்புகளெல்லாம் தொகுத்து வச்சா நல்லாயிருக்கும். என்கிட்ட இருக்குது. சம்சர்க்கம் அப்படின்னா அது ஒரு உறவு. கத்திக்கும் உரைக்கும் இருக்கிற மாதிரி, பேனாவுக்கும் மூடிக்கும் மாதிரி, ஜாடிக்கும் மூடிக்கும், அது பிரிக்கலாம் ஒட்டலாம், அது சம்சர்க்கம். சமவாயம் அப்படின்னா மாட்டுக்கொம்பு மாதிரி. இது வந்தால் அதுவும் சேர்ந்து வளரும், இது எழுந்தால் அதுவும் எழுந்துக்கும், அது பேர் சமவாயம். அகங்காரம் எழுந்தால் நம்முடைய கர்த்தா போக்தா எழுந்துக்கும். அப்புறம் உள்ளம் எழுந்துக்குச்சுன்னா சம்சாரம் எழுந்துக்கும். இது ரெண்டும் சமவாயம். சமயோகங்கிறது சில பொருள்கள் ஒன்றா சேரும் பொழுது ஒன்று உண்டாகும். அப்போ அந்த உண்டானதுக்கும் சேர்ந்தது பார்த்தா ஒரு கூட்டு சேர்க்கை இருக்குது இல்லையா. வெத்தலைப்பு இதெல்லாம், வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் சம்யோகம். இல்லை நூலெல்லாம் சேர்ந்து துணி ஆகிற மாதிரி. தாதாத்மிய சம்பந்தங்கிறது ரெண்டு பொருள் ரெண்டுன்னு கண்டுபிடிக்காதவளும் கலந்து போயிடுறது, அது மாதிரி. அப்புறம் சத்தியமித்யா, பானையும் மண்ணும். இப்போ இவர் சொல்கிறாரு சம்யோக தீக்ஷா. இது என்ன சம்யோக தீக்ஷா? இவர் இருக்கிறது எப்படி பார்த்தா சத்தியமித்யா சம்பந்தம். அகங்காரமும் ஆத்மாவும் மெய்யும் பொய்யுமாக. நீங்கள் பொய்யா பார்த்தீங்கன்னா அவருடைய சரீரத்தை பார்த்துக்கலாம். மெய்யா பார்க்கணுன்னா அவரை பிரம்மமானங்க பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் இருக்கிறாரு. ஆனால் தீக்ஷா மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு இல்லையா. அவர் எதை கொடுக்குறாருன்னா சம்யோக தீக்ஷா. பிரம்மமும் ஜீவனும் ஒன்று அப்படின்ற சம்யோகம். ரெண்டும் கலந்தா உண்டாகிறது இல்லை, அது சம்யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்யமம் அப்படின்னு தியானத்துலலாம் சொல்கிறாங்க. இங்கே சம்யோகம்னா இரண்டு பொருள் இல்லை, ஒரு பொருள், கூட்டு பொருள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த கூட்டி வைக்கின்ற யோகத்தை அவர் தீட்சை தராரு. அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் ஏதாவது தீட்சை கொடுப்பாருன்னா தத்துவமசி தான் சொல்லி கொடுப்பார். சம்யோகம் தான் அது, தத்துவமசி. அப்போது நிறைய பேர் சுவாமி கிட்ட தீட்சை கொடுப்பாரா அப்படின்லாம் கேட்குறாங்க. யோகா கற்றுக்கிட்டு தீட்சை கொடுப்பாங்க. அவங்க ஏதோ செய்ய சொல்கிறாங்க. அனுஷ்டானம் இருந்தால் தீட்சை வேணும். தீட்சை கொடுத்துட்டா ஒரு அனுஷ்டானத்தில் இருக்கணும். அவன் லிங்காயத்துக்கெல்லாம் தீட்சை வாங்கிக்கிறாங்க. சில பேர் இங்கே முத்திரை குத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தீட்சை வாங்கிக்கிறாங்கன்னா அதுக்குண்டான ஒரு நியமங்கள் இருக்கும், நிஷ்டை இருக்கும், நியம நிஷ்டை. அது அந்த அனுஷ்டானங்கிறோம். இவனுக்கு என்ன அனுஷ்டானம் இருக்குது? இங்கே தத்துவமசி கற்று நிர்வாணமானவனுக்கு என்ன அனுஷ்டானம் இருக்குது? அவன் தான் கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. அவன் காலையில் எழுந்துக்கணும், குளிக்கணும், 3 தடவை ஸ்நானம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், இப்படி விபூதியை தரிச்சிக்கணும், இதெல்லாம் உண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே இல்லை இல்லையா. அவன் தான் சரீரமே இல்லையே. இப்போ அவனுக்கு சம்யோகம்தான் தீக்ஷா, பிரம்ம ஞானம். இப்போ இன்றைக்கி ஒரு வேளை கேட்குறாங்க எனக்கு தீட்சா கொடுங்க சுவாமின்னா, தத்துவமசி சொல்லி கொடுத்துட்டு ஒரு ருத்ராட்ச மாலை கொடுத்தாதான் அதுதான் ஒரு அடையாளம். இதுதான் தீக்ஷா. இனிமேல் நீ பிரம்மம் போய்க்கோ அப்படின்னு. இனிமேல் இல்லை, எப்போவுமே நீ பிரம்மம். இப்போ நீ அதை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்றது தான். ஏன்னா செய்வதற்கு ஒன்றும் இல்லை. மற்றவங்களாம் செய்வதற்கு நிறைய இருக்குது. அவங்க இறைவனாக மாறணும். அங்கே சாமீப, சாரூப, சாலோக, சாயுஜ்யத்தை செய்யணும். இல்லாததை அடைகின்ற காரியத்தில் இருந்ததுன்னா அவங்களுக்கு தீட்சை கொடுக்கலாம். இருப்பதை அறிவதற்கு நான் என்ன தீட்சை கொடுக்குறது? அவருக்கு என்ன தீட்சா அப்படின்னா சந்தோஷ பானஞ்ச. எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறது அவருடைய தீட்சையம். அவருக்கு என்ன அடையாளம்? அவருக்கு ஏதாவது நிஷ்டை இருக்குதா, நியமம் இருக்குதுன்னா சந்தோஷமாக இருக்கிறது ஒன்று தான் அவருக்கு கடைபிடிக்கின்றது. தீட்சைனா கடைபிடிப்பு, அனுஷ்டானம். துவாதச ஆதித்ய அவலோகனம்
அவர் 12 சூரியனும் ஒரே சமயத்தில் பார்த்துட்டு இருக்கிறாராம். அவலோகனம்னா கவனித்தல். அது எப்படி 12 சூரியன் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 12 சூரியனுங்கிறது 12 மாதம், இரவு பகலே கிடையாதுன்னு அர்த்தம். இரவு பகலற்ற நிலையில் இருக்கிறாருனால அவர் 12 சூரியனை ஒரே சமயம் பார்க்குறாரு. அவர் மாதம் கூட கிடையாது. அவர் மாதம் இல்லைன்னா நாள் இல்லை, நாள் இருக்கணும்னா இரவு பகல் இருக்கணும். இரவு பகலற்ற நிலை அருவாயே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறார். இது அவர் சொல்றாரு, துவாதச ஆதித்ய அவலோகனம். அவர் இரவு பகல் இல்லாமல் எப்பொழுதும் ஒளி வெள்ளத்தில் இருக்கிறார். விவேகம்தான் அவருக்கு ரட்சை. சில பேர் கையில் ரட்சை கட்டியிருப்பாங்க, சில சாமிங்களும் ரட்சை கட்டிக்கிட்டு போவாங்க, கழுத்தில் ஏதாவது கட்டியிருப்பாங்க, அல்லது பூணூல் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ரக்ஷா. ரக்ஷான்னா காப்பாற்றுறது, பாதுகாக்கிறது. இவருக்கு விவேகம்தான் ரக்ஷா. அவரை பாதுகாக்கிறது விவேகம்தான். தன் பிரம்ம நிலையிலேருந்து அவருக்கு நழுவாமல் இருக்கிறதுக்கு விவேகம் ஒன்று தான் அவருக்கு ரட்சை. அவருக்கு விளையாட்டு ஏதாவது இருக்குதான்னா எந்நேரம் விளையாடிட்டு இருப்பாராம். கருணை ஏவ கேலி, எதை பார்த்தாலும் கருணம். ஒரு பூவோட கருணையோட இருப்பார், ஒரு புழுவோட கருணையாக இருப்பார், ஒரு பூரான் போனால் கூட அதோட கருணையாக இருப்பார். அவருக்கு அது கேலி. அதை வெறுக்கிறதோ அதை காப்பாற்றணும் அதுக்கு அது வேடிக்கை பார்த்துட்டு விட்டுடுவார். அதை அவர் எதுவும் பார்க்கறது. அவருக்கு மனசில் பொழுதுபோக்கு எதுன்னா கருணையாக இருக்கிறது தான். இது பேர் ஒரு விளையாட்டா? விவேகங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் சார். அவர் ரக்ஷான்னு ஒன்று இருந்ததுன்னா அது விவேகமாக இருக்குங்கிறார். ஒருவேளை ரக்ஷா அவங்ககிட்ட ஏதாவது இருக்குதான்னு கேட்டால் விவேகம் தான் என் ரக்ஷா. அவருக்கு ஏதாவது விளையாட்டு பொழுதுபோக்கு இருக்குதான்னா ஜனங்களோட கருணையாக இருக்கிறது மட்டும்தான். ஜனங்களோட இல்லை, ஜீவர்களோட கருணை, தேவர்களோட கருணையாக இருப்பார். அவர் நினச்சா ராமனை கூப்பிட்டு விளையாடுவார், கிருஷ்ணனோட விளையாடுவார், அர்ஜுனனோட விளையாடுவார், இல்லைன்னா தேவலோகத்தில் இருக்கிற யாரை கூட விளையாடுவார். என்ன வேணால் அவர் செய்வார். ஐயப்பனோட விளையாடுவார், குருவாயூரனோட விளையாடுவார். எல்லா தேவதைகளும் அவங்களுக்கு விளையாட்டு பொருள். அவங்களோட கருணை தான் அவர்கிட்ட இருக்கு. ஆனந்த மாலா, ஆனந்தங்கிற மாலையை அணிந்து கொண்டு அவருக்கு அலங்காரம். ஏகாந்த குஹாயாம், யாரும் இல்லாத ஏகாந்தம், அந்த குகையில் தன்னுடைய உள்ளத்துக்குள்ள முக்த ஆசனம், விடுபட்டு இருக்கின்ற ஒரு ஆசனத்தை போட்டுக்கொண்டு சுககோஷ்டி. அவருக்கு கூட்டம் யாரும் கிடையாதான், சுகம்தான் அவருக்கு கோஷ்டி. அந்த குகையில் அவர் ஆனந்த மாலையோடு சுககோஷ்டியோடு சேர்ந்துக்கிட்டு முக்தை என்ற ஆசனத்தை இட்டுக்கொண்டு தன் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. ஆனந்த மாலா ஏகாந்த குஹாயாம் முக்த ஆசன சுககோஷ்டிஹி. இது வரைக்கும் 19 பார்த்தோம். அடுத்தது 20. அகல்பித பிக்ஷாசி ஹம்சாச்சாரஹ சர்வபூதாந்த வர்த்திஹி ஹம்சயிதி பிரதிபாதனம் தைரிய கந்தா உதாசீன கௌபீனம் விசாரஹ தண்ட. அவருடைய வர்ணனை, எப்படி உட்கார்ந்துருக்கிறார், என்ன போட்டிருக்கிறார், அதெல்லாம் இப்போ அவருடைய உருவத்தை சொல்கிறாங்க. இப்படி இறைவனை தான் நம்ம சொல்லி பார்த்துருக்குறோம். அவருக்கு வானமே பச்சை மாமலை போல் மேனி, பவழம் போன்ற உதடுகள், சூரியன் மாதிரி கண்கள் அப்படின்லாம் சொல்கிறோம். இங்கே ஒரு ஞானியை அழகாக சொல்கிறாங்க. அகல்பித பிக்ஷாசி, அவர் எங்கேயும் சாப்பாட்டுக்கெல்லாம் போகிறதில்ல. எதிர்பாராமல் கிடைக்கிறது அகல்பிதம். எதிர்பாராமல் என்ன கிடைச்சாலும் சாப்பிட்ருவார். அவருக்கு எதிர்பாராமல் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. தேடி போகிறவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சில சமயம் கார் எடுத்துகிட்டு ஒரு ஹோட்டலில் சுற்றுவாங்க. இந்த ஹோட்டல் வேணாம், கூட்டமாக இருக்குது. இந்த ஹோட்டலில் நான்வெஜ் போடுறாங்க. இந்த ஹோட்டலில் இருளோடு இருக்குது, நான் போய் சாப்பிட்டேன், டேஸ்ட் நல்லா இல்லை. இப்படி சாப்பிட்றதுக்காக கார் எடுத்துகிட்டு ஊர் சுற்றுறதெல்லாம் இருக்குது.
அப்புறம் வந்து கண்டுபிடிச்சிட்டு போன உடனே இங்கே வந்திருக்கவே கூடாதுன்ட்டு வெளியே வருவாங்க. இவங்க தேடி போனாலும் சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. இவருக்கு அகல்பித, கற்பனை பண்ணக்கூட வேண்டியதில்லை, அது யோசிக்க கூட வேண்டியதில்லை. பிக்ஷாசி அப்படி அவருக்கு வந்துக்கிட்டு இருக்குதான். உண்மையே நடக்குது, அது மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். அகல்பித பிக்ஷாசி ஹம்ச ஆச்சாரக. ஹம்சம்னு சொல்லக்கூடிய இந்த சுவாச பிராணனையை ஓங்காரமாக தியானிக்கின்றது தான் அவருடைய ஆச்சாரம். சர்வ பூதாந்தர்வர்த்தி ஹம்ச இதி பிரதிபாதனம். அவர் ஏதாவது சாமி கீமி கும்பிட்றாருன்னா ஒரு வர்ணன், அவர் தொழுவது வழிபாடு செய்வதெல்லாம் அந்தர்யாமியாக எல்லா உயிரிலும் இருக்கின்ற அந்த ஆத்மாவை தான் வழிபடுறார். என்னைக்காவது ஒரு நாள் வழிபடணும்னு நினச்சி அவர் அகங்காரி ஆயிட்டார்னா அவர் தன்னையே வழிபட்டுக்கிறார். உலகத்தெல்லாம் கையை நுவி கும்பிடுறாரு. சூரியனை பார்த்தா கும்பிடுறாரு, மலையை பார்த்தா கும்பிடுறாரு, புத்தை பார்த்தா கும்பிடுறாரு, சேவலை பார்த்தா கும்பிடுறாரு, கோயில் கோபுரத்தை பார்த்து கும்பிடுறாரு, ஒரு குத்துக்கல் இருந்ததுன்னா அதை கும்பிடுறாரு. எல்லாத்துக்குள்ளேயும் அந்த சர்வ பூத அந்த தந்திரியமாக இருக்கிறது பார்க்குறாரு. ஜலம் எங்கேயாவது ஓடிச்சுன்னா தண்ணி கும்பிடுறாரு, மழை பெஞ்சா சாமி கும்பிடுறாரு, மேகம் இடி இடிச்சா சாமி கும்பிடுறாரு. என்னையா இது? அதுதான் நிர்வாணம். சர்வ பூதாந்தர்வர்த்தி ஹம்ச இதி பிரதிபாதனம். எல்லாவற்றிலும் பிரம்மம் இருக்குதே அப்படின்னு சொல்கிறார். பிரம்மம் தன்னை எப்படிலாம் காட்டிக்கிட்டே இருக்குதுன்னு ஆனந்தமாக இருக்கிறார். அவருக்கு கந்தை, கந்தா அப்படின்னா கந்தை ஏதாவது சுற்றிட்டு இருக்கிறாருன்னா தைரியம் தான் அவருக்கு உடம்பு. தைரியம், தீரம். எப்போ இந்த ஞான விஞ்ஞானத்தில் திடமாக இருக்கிறது தான் தைரியம். எங்கேயாவது அதாவது வந்து சந்தேகமாக யாரை கேட்டோம்னாக்கா என்ன புஸ்தகம் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். இந்த உபனிஷத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்குது, என்ன இதைத்தான் சொல்லியிருக்கோம் போ அப்படின்வார். இல்லைங்க அது வேறு அர்த்தம் போட்டுருது புக்கில்னா நான் சொன்னதான் அர்த்தம், இப்படி தான் சொல்லியிருக்கணும், ஏன்னா நான் தானே எழுதினேன் அப்படின்னு இப்போ ஹம்சன் சொல்லுவான். அவன் தான் தீரன். அவன் அத்வைதத்தை தப்பே செய்ய முடியாது, தப்பாகவே பேச முடியாது. எப்படி முடியும்? ஏன் அவன் அத்வைதத்தை பேசுகிறான், தன்னை தானே பேசுகிறான். ஏன் தன்னை பேசுறது அவனுக்கு என்ன குழப்பம் வரப்போகுது? தன் உணர்வை, தன் செயலை, தன் நிலையை அவன் சொல்லுவதில் எந்த குழப்பமும் இருக்காது. அப்படி தான் எல்லாரும் நினைக்கிறோம். அவங்கவுங்களும் அவங்கள பற்றி சொல்கிறது என்ன குழப்பம் இருக்குது? அதாவது தீரம், தைரியம். அந்த தைரியம் தான் அவருக்கு ஆடை. உதாசீன கௌபீனம், ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இல்லை, அவருக்கு இடுப்பில் கட்டி இருக்கிற கௌபீனம் அது என்னன்னு கேட்டால் உதாசீனம். அப்படின்னா ஒன்றும் போட்டுக்க மாட்டார்னு அர்த்தம். அதனால் நிர்வாணம் அது இருக்குதா இல்லையா அதை பற்றி கவலை இல்லை. அந்த உதாசீனவத், பிரியம் அப்பிரியம்னு ரெண்டு கிடையாது. நமக்கு எப்பவுமே உலகம் பிரியம் அப்பிரியம்னு ரெண்டாக பிரிஞ்சு கிடக்குது. ஆனால் இவருக்கு உதாசீனம் தான் அங்கே இருக்குது. உதாசீனனாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். விசார தண்டக, கையில் ஏதாவது தண்டம் வச்சுருப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா விசாரணை பண்ணுறது தான். என்ன நேரமும் கையில் ஏதோ பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு, இதையோ கையில் பிடிச்சிட்டு இருக்கிறானே அப்படின்னா அவர் விசாரணை தான் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. என்ன விசாரணை? ஆத்மானாத்ம விசாரணை, நித்தியானித்திய அனித்திய விசாரணை, தர்ம தர்ம விசாரணை. இவ்வாறு மனசுக்கு ஏதாவது ஒரு விசாரணையை கொடுப்பார். அதுதான் ஒரு தண்டம். ஆனால் உண்மையிலே இந்த பரமஹம்சனுக்கு தண்டம் கிடையாது, மாலா கிடையாது, மாலை போட்டுக்கணும் மிருத்ராட்சம் அப்படின்னு கிடையாது. அவர் தான் ஆனந்த மாலா போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இந்த கலர் அந்த கலரில் போனோம், எந்த கந்தையாக இருந்தா என்ன, அவர் தீரந்தாயா அவர் கந்தை. அவங்கெல்லாம் அனுஷ்டானத்தில் இருக்கிறவங்க, தீட்சை பெற்றவங்க, இது யோகத்தில் இருக்கிறவங்க. அவங்க பரமஹம்சர்கள் இல்லை, அவங்க ஹம்ச சந்நியாசின்னு தான் சொல்கிறோம். நம்ம ஒரு புக்கு எழுதியிருக்கிறோம், வித்யாரண்யர், ஜீவன் முக்தி விவேகம். அதில் நீங்கள் கேட்குற இந்த எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. அற்புதமான புஸ்தகம். 100க்கு மேலே மேற்கோளை எடுத்து காமிச்சிருக்கிறார். எத்தனை சாஸ்திரத்துலேருந்து படித்து அவர் எழுதியிருக்கிறார். எங்கே விட்டங்க? முடிச்சிட்டோம்ல. விசாரக தண்டக. பிரம்ம அவலோக
யோகப்பட்ட ஸ்ரீயாம் பாதுகா பரேச்சா சரணம் குண்டலினி பந்தக பராபவாத முக்தோ ஜீவன் முக்தக சிவயோக நித்ரா கேசரி முத்ரா பரமானந்ததி. சரிங்க, இதுக்கு வரைக்கும் 31 வரைக்கும் பார்க்கலாம். பிரம்ம அவலோக யோக பட்டம். அவருடைய பார்வை எப்பொழுதுமே பிரம்ம பார்வையாக இருக்குது. பிரம்ம அவலோகம், சிம்ம அவலோகம்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்போவுமே சங்கரர் எழுதும்பொழுது ரீகலெக்ட் பண்ணுவார் முன்ன சொன்னதை. சூத்திரமும் அப்படி தான் இருக்குது. நம்முடைய சூத்திரக்காரனுடைய பிரம்மசூத்திரலையும் எப்போவும் அந்த சிம்ம அவலோகனம் இருக்கும், திரும்பி மறுபடியும் மீள் பார்வை அப்படின்னு. சங்கரர் பாஷ்யத்தில் கட்டாயம் அது இருக்கும், அது பேர் சிம்ம அவலோகம். இந்த சிங்கம் போகும்பொழுது அப்பப்போ திரும்பி பார்க்குமா, அது பேர் சிம்ம அவலோகம். ஏன் பின்னாடி ஏதாவது இருக்குதான்னு அது பார்த்துக்கிட்டு தான். அவளு தான் ராஜா, இருந்தாலும் அவரும் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறார். குதிரையில் பயணம் பண்ணுறவங்கெல்லாம், காட்டு வழி போகிறவங்க சில சமயம் வனாந்தரத்தில் இறங்கி போகும்போது அப்பப்போ திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தோம்னா வி ஷேப்பில் மலை இருக்குது, 2 பக்கம் பனை மரம் இருக்குதுன்னு அடையாளம் காட்டியிருப்பாங்க, அப்படி போயிடுவாங்க. திரும்பி வரும்போது அது வேறு மாதிரி இருக்கும். திரும்பி வர வழி வேணும் இல்லை. அதனால் எப்போவுமே பின்பக்கம் அது எப்படி தெரியுதுன்னு பார்த்துக்கணும். நீங்கள் ஒருத்தர் உங்கள் வீடு தெருவையே நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறீங்க, தெருவுன்னு பின்பக்கத்துலேருந்து நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? நான் இன்னும் அந்த தெரு முனையிலேருந்து இந்த தெருவை பார்த்ததே கிடையாது. அது டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். நான் இப்போவே இந்த கோடி வரைக்கும் நான் பார்த்து பழகிட்டேன். இப்போ எப்படி போனால் சிம்ம அவலோகனம் பண்ணணும். இது திரும்பி பார்த்தல் மீள் பார்வைன்னு. இங்கே பிரம்ம அவலோக எப்பொழுதுமே அவருடைய பார்வை பிரம்மத்து மேலே தான் இருக்குது. பிரம்மம்னா பிரம்மம் எப்படி பார்க்கும்? சர்வஜனா பார்க்குது. சர்வஜனா எப்படி பார்க்கும்? நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா, யுகபத் பார்வை. நம்முடைய பார்வை கிரமேண, நான் உங்களை பார்த்தேன்னா அவரை பார்க்கணுன்னா நான் தலையை திருப்பணும். இவரை பார்த்தோன்னா நீங்கள் மறைஞ்சிடுறீங்க, அவரை பார்க்கும்போது இவங்க மறைஞ்சிடுறாங்க. ஒன்றை சாப்பிடும்போது இன்னொன்று மறைஞ்சு போயிடுது, ஒன்றை உணரும்போது எனக்கு இன்னொன்று தெரிய மாட்டேங்குது. இது அட் எ டைம் ஒன்றை தான் நம்மளால் அவலோகனம் பண்ண முடியும். அவர் சர்வஜன்னா எல்லாத்தையும் ஒரே சமயம் பார்க்குறார். சர்வான் காமான் அஸ்துநிதே அப்படின்னு சொல்கிறார். எல்லா அனுபவம் ஒரே சமயத்தில் இருக்குது. புளிப்பு காரம் எல்லாமே, இன்பம் துன்பம் கவலை பயம் எல்லாம் ஒன்றா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? எல்லா நிறங்களும் ஒன்றா சேர்த்தா என்ன கலர் வருங்க? வெள்ளை கலர் வரும் இல்லையா? விப்கிஹாரம் எல்லாம் ஒன்றா சேர்த்தோம்னா வெள்ளை வரும். அப்போ சர்வஜனாக இருந்தால் எல்லாம் வெள்ளையாக தான் தெரியும், ஒரு வேறுபாடும் தெரியாது. அது சர்வஜன், பிரம்ம பார்வை. பிரம்மம் ஒரு வேளை சிருஷ்டியை பார்த்தா எப்படி இருக்கும்? ஏன்னா அது எப்படி பார்க்கணும்னா நேற்று இன்று நாளையும் சேர்த்து பார்க்கணும். அப்போ தான் அது சர்வஜன்னு பேர். சர்வஜனுக்கு எப்படி தெரியும்? நேற்றும் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரே சமயத்தில் இருந்து, இன்பம் துன்பம் ஒரே சமயத்தில் இருந்து, சுகத்துக்கும் ஒரே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒன்றும் தெரியாது. சூட்சும சரீரத்துக்கு இந்த ஸ்திதி இருக்குது. ஏங்க சூட்சும சரீரத்துக்கு எல்லா பக்கமும் பார்க்குற அந்த இது ஸ்திதி இருக்குது. எப்படி பார்க்கும்? அது பார்க்கறதுக்கு கருவி தான் வச்சது, கண் இல்லையே. கண்ணு எல்லாமே பார்க்குறது. அது எப்படி பார்க்கும் கண் இல்லாமல்? சூட்சும சரீரம் பார்க்காது. பார்க்காது. எப்படி பார்க்கும்? சரீரம் இருந்தால் தான் பார்க்க முடியும். சூக்ஷ்ம சரீரம் பார்க்கறதுக்கு சாதனம் வேணும். சாதனம் இல்லாமல் பார்க்குற கருவி மட்டும்தான் இருக்குது. சிம் கார்டு மட்டும் இருக்குது. செல்ஃபோன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி பாட்டு கேட்பீங்க? சிம் கார்டை உள்ளே போடணும். சிம் கார்டு தான் நமக்கு அவங்களுக்கு பார்க்குற இந்திரியங்கள் தான் இருக்குது. கோலகங்கள் வெளியே சூழ சரீரத்தில் இருக்குது இல்லையா? அதனால தான் சூக்ஷ்ம சரீரம் எப்பவுமே சூழ சரீரம் இல்லாமல் இருக்காது. இறந்த பிறகு வந்தால் கூட அது பிரேத சரீரம் இருக்கணும். அப்புறம் சொர்க்கம் போனால் ஜல சரீரம் இருக்கணும். நரகம் போனால் யாதனா சரீரம் இருக்கணும். சத்தியலோகம் போனாக்கா ஒளிரூபமான சரீரம் கொடுத்துருப்பாங்க. சரீரம் இல்லாமலே இருக்க முடியாது. ஏன்னா அது அறியும் சாதனம் தான். அதில் அதுக்குண்டான ஒரு கரணங்கள் வேணும் இல்லையா, கருவிகள் வேணும். அதனால் அவர் பிரம்ம அவலோகனம்னா என்னன்னு பாருங்கள்.
நான் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்தேன். நேற்று தான் இதை படிக்கும்போது ஒரு தடவை என்ன தான் இருக்குது, பிரம்மலோகனன்றது வேறுபாடற்ற அபேத திருஷ்டி. அதை அவர் பார்க்குறாரு. பிரம்ம அவலோகம் அதுதான் அவருடைய யோக பட்டம். அவருக்கு என்ன யோக பட்டம் கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்குறாங்க. யோக பட்டம்னா சின்மயானந்தா, பிரபோதானந்தா, ஓங்காரானந்தா, இதெல்லாம் ஏதோ ஒரு யோக பட்டம் கொடுத்துருவாங்க. இவருக்கு என்ன கொடுக்குறது, பிரம்ம அவலோகம்னு கொடுத்துட்டு போ. இது ஒரு பட்டமான ஒரு சிறப்பு கொடுக்கறது தானே. அவரில் இவர் இவருக்கு வேறுபடுத்தவே முடியாதப்பா. அவர் என்னன்னு கொடுக்கறது, அவருடைய யோக பட்டம்னு ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னால் பிரம்ம அவலோகனம் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு இது உபனிஷத்து தான் சொல்லுது. ஸ்ரீயாம் பாதுகா. ஸ்ரீ அப்படின்றால் செல்வம். இந்த இடத்துல பெரிய செல்வம் எது அப்படின்னு எது கேட்டான்னு ஏதாவது ஒன்று சொல்வீங்க இல்லையா, அது அவரு செருப்பான். ஸ்ரீயாம் பாதுகா. நீங்கள்லாம் செல்வம் சொல்லுது, என்ன செருப்புக்கு சமானங்கிறாரு. பரேச்சா சரணம். அவர் என்னதான் நடந்துக்காரு, எப்படி தான் ஏதாவது சொல்லுவாரா பேசுவாராங்க. யாராவது அவரை போய் பார்த்தா அவர் பேசுவார், யாராவது அது செய்ய சொன்னால் அவர் செய்வார். பர இச்சா, தனக்குன்னு சுய இச்சா கிடையாது. இருண்ட குகையில் உட்காந்துருக்கார் கோவிந்த பாதர். சங்கரர் போகிறாரு, சுவாமி எனக்கு உபதேசம் கொடுங்க, நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அவர் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறார், அப்புறம் உபதேசறார். இப்போ அவர் ஒன்றும் செய்யலையே, பர இச்சா. அப்போ ஞானி எப்படி இருப்பான், சுய இச்சா அவனுக்கு இருக்காது. அவன் என்ன செய்து எதை செய்யணும், எதை அனுபவிக்கணும், எல்லாம் செய்தது போலவும் எல்லாம் அனுபவித்து போலவும் இருக்கின்ற ஒருவனுக்கு பர இச்சா. அவங்களுக்கு புத்தகம் எழுதி கொடுப்போம், இவங்களுக்கு பாடம் நடத்தி கொடுப்போம், இவங்களை சந்தேகத்தை போக்குவோம், இவங்களுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுவோம், நோயிலேருந்து நீக்குவோம், பணம் கொடுத்து உதவுவோம். இது மட்டும் தான் அவர் செய்ய முடியும். பர இச்சா. பர இச்சா சரணம். அது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு பர இச்சா. காத்து போன போக்கில். குண்டலினி பந்தக. இந்த குண்டலினி சக்தியெல்லாம் அவர் பந்தம், அது கட்டுப்பூட்டியில் வச்சிருக்கிறார். அதை அவர் பயன்படுத்துறதே கிடையாது. நிறைய பேர் யோகத்தில் குண்டலினியை தான் பயன்படுத்துவாங்க. குண்டலினியை நீங்கள் குண்டலினிங்கிறது உங்களுடைய பிராணசக்திங்க. பிராணனை செலவிடாமல் பயன்படுத்தணும். இந்த பிராணன்லாம் சேமிப்பு கிடங்கு மாதிரி குண்டலினியாக இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும் பொழுது தான் பிராண, அபான, வியான, சமான, உதான, அப்புறம் கிருகரன், தனஞ்சயன் அப்படின்லாம் இன்னொரு 5 சொல்கிறாங்க இல்லையா. இந்த 10 தசப்பிராணனும் ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி நம்முடைய மூலாதாரத்தில் இருக்குது. சூரியனுக்கும் அவருக்கும் வச்சிருக்கிறார். இப்போ பிராணனுக்கு இல்லாமல் நம்ம போகிறதே கிடையாது. பிராணனுக்காக நம்ம மூச்சு காற்று எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு விதை ரொம்ப காலம் உயிரோடு இருக்குது. பாம்பு கூட புத்தில் ரொம்ப காலம் அன்னாகாரம் இல்லாமல் இருக்குது. சுவாசம் கூட இல்லாமல் இருக்குது. அதுக்கு இந்த பயாலாஜிக்கல் பிரின்சிபல் இருக்குது இல்லையா, அந்த ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டி, அது பிராணன்னு சொல்கிறோம். அதை மெயின்டைன் பண்ணணும். இந்த சூக்ஷ்ம சரீரமோ வெளியேருந்து பிராணனை எதிர்பார்த்துக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்குது. பிராணசக்திக்கு பிராணனே இல்லைன்னு. ஆனால் அந்த குண்டலினிங்கிறது ஒரு ஸ்டோர் ஹவுஸ். அதை ரிலீஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டவனுக்கு வெளியேந்து பிராணன் தேவையில்லை. அவன் எப்போதுமே யுவனாக அவன் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுக்கு தான் குண்டலினி சக்தி. இந்த சக்தியினால் அவனுடைய உடம்புல எல்லா செயல்களும் சீராக நடக்கிறது. எப்போதும் ஒரு சக்தி குறையுதுன்னா குண்டலினி தான் எடுத்துக்கிறான். அதுதான் குண்டலினியை விழித்தல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது வேற என்னவோ கற்பனை பண்ணிட்டு அவங்க அஷ்டமா சித்திகள்லாம் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது காற்றுல மிதக்கிறது, தரையில் நடக்காமல் போகிறது அப்படின்னு. அதெல்லாம் குண்டலினி சக்தி கிடையாது. நிச்சயமாக சொல்கிறேன், குண்டலினி சக்தி இருக்கவன் தன்னைத்தானே அவன் நிரப்பிக் கொள்வான். சார்ஜ் பண்ணிக்குவார். அதுதான் அவர் பந்தம். அவர் பந்தன், அவர் கட்டுக்குள்ளே இருக்கிறது குண்டலினி சக்தி. பர அபவாத முக்தோ ஜீவன் முக்தக. பர அபவாதம்னா மற்ற எதையுமே அபவாதம் பண்ணுறதில்லை. இது தவறு, இது தவறு, இந்த குரல் இது அதுன்னு சொல்கிறதே கிடையாது. சர்வ அபேட்ச நியாயம் அப்படின்னு சூத்திரம் எழுதியிருக்கிறார்.
வியாசர். எல்லாம் தேவைதாங்கிறார். இஸ்லாமும் தேவை, கிறிஸ்டியனும் தேவை, கடவுள் இல்லைன்றனும் தேவை, நாத்திகனும் தேவை, எல்லாம் தேவை தான். ஒரு முழுமை இருக்கணும். சர்வ அபேட்ச நியாயம். சாமி, நான் இந்த ஞானம் வரதுக்கு கூட என்னென்ன கஷ்டப்பட்டேன்னு. கஷ்டம் இல்லடா, அதுதான் இன்னும் கொண்டாந்து வச்சிருக்குது. நீ எதெல்லாம் நீ இதுக்கு ஞானத்துக்கு தடை நீ சொல்லிட்டு இருந்தியோ அது படிக்கட்டு. எல்லாம் தேவை. சர்வ அபேட்ச நியாயம் அப்படின்னு ஒரு நியாயம் இருக்குது. அதன்படி இவர் சொல்கிறாரு, எல்லாமே உண்மைதானே. ஜீவன் முக்தனாக இருக்கவனுக்கு எல்லாரையுமே, ஜீவன் முக்தனுக்கு கீழே இருக்கிறவங்க அத்தனை முக்தி அடையாதவங்க எல்லாமே எது செய்தாலுமே முக்திக்கு தான் செய்கிறாங்கன்னு அவன் புரிஞ்சுக்கிறாரு. ஃபைனலாக அவன் முக்திக்கு தான் வரப்போகிறான். அதனால் பர அபவாத முக்தோ ஜீவன் முக்த. பர அபவாதம்ங்கிறது அவங்ககிட்ட அதில் விட்டுப்பட்டான். அபவாத முக்தோ, முக்தனோ விட்டுட்டான். யாரையும் சகிப்பின்மையோ அல்லது குறை சொல்வதோ, இந்த முறை சரியில்லை அந்த முறையெல்லாம் சொல்கிறதில்ல, செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். இது கடைசி 31. சிவயோக நித்ரா ச கேசரி முத்ரா ச பரமானந்தாதி. அவர் ஆனந்தமாக இருக்கிறார். அவருடைய புத்தி ஆனந்த தீங்கிறது அந்த கரணம், அது பரமானந்தத்தில் இருக்குது. முதல்ல பிரியம் மோதம் பிரமோதம்ங்கிற ஏற்றி இறக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷத்தில் இருந்தாங்க சாதாரண ஜீவர்கள். இவன் பரமானந்தத்தில் இருக்கிறார். இதில் ஏற்ற இறக்கம் இல்லாத சீரான நிஜானந்த சுயானந்த, அதில் இருக்குது பரானந்தம்னு பேர். அப்படிப்பட்ட உள்ளத்தை உடையவர் அவர் என்ன தான் செய்வார்? ஏதாவது முத்திரை கிதர் போடுவாருங்களா? என்ன ஆசனத்தில் உட்காருவாருங்க? அந்த பரமம்சன் எந்த ஆசனத்தில் இருப்பார் அப்படின்னா சிவயோக நித்ரா. அவருக்கு ஒரு ஆசனம் இருக்குது. சிவயோக நித்ராலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கிறதுலே ரொம்ப சுலபமானது. பெட்டிலேயோ அல்லது தரையிலையோ நீளமாக காலை நீட்டி படுத்துக்கணும். கை ரெண்டையும் பக்கவாட்டில் கவுத்து வச்சுக்கணும். இப்படி இருந்துக்கிட்டு மெடிடேஷன் பண்ணுறது, இது பேர் சிவயோக நித்ரா. சவாசனம் கூட சொல்லுவாங்க. சவாசனம் கை காலெலாம் பரப்பிக்குவாங்க. இது கையை, இது ஒரு நித்ரை, சிவயோக நித்ரையில் இருப்பார். அப்புறம் ஏதாவது முத்திரை ஏதாவது வச்சுருப்பாரா? சின் முத்திரை இப்படி கையில் வச்சுக்குவாங்க. சில பேர் கையை ரெண்டு இப்படி வச்சுக்கணும், கையை எப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த முத்திரையில் வச்சுக்கோங்க, இந்த முத்திரையில் வச்சுக்கோங்க அப்படின்னு. அது ஏதாவது ஒரு முத்திரை இருக்கா அப்படிங்கிறார். கேசரி முத்ரா. கேசரி முத்ரா இருக்கிறதுல சுலபமானது. கேசரி முத்ரான்னு நிறைய பேசுகிறாங்க. நானும் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். கேசரி முத்ராங்கிறது நாக்கை மடிக்கணும். நாக்கை மடித்து உள்நாக்கை தொடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல. திருமூலர் சொன்னார், அப்படி சொன்னார். கேசரி முத்ரான்றது உண்மை உண்டு. அதுக்காக வேண்டி மெல்ல மெல்ல பிளேடால் அறுத்துக்குவாங்க கீழே. ஏன்னா நாக்கு உள்ளே மடியணும், நாக்கு நீளமாகணும். அப்புறம் நாக்கு நீளமாக்கிறதுக்கு வஸ்திரத்தில் போட்டு பிடிச்சி நாக்கை இழுத்து இழுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, துணியை வச்சு வெளில. இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். எனக்கு கூட சொல்ல செய்யுங்க தம்பி அப்படின்னு எனக்கு ஒருத்தர் சொன்னார். வாசி யோகத்துக்கு அப்புறம் கேசரி முத்ரை இதெல்லாம் அறுத்துக்கணும். அப்புறம் ராத்திரியில் உப்பும் வெல்லமும் நாக்கு கீழே வச்சுக்க, அப்புறம் அப்பப்போ நீ அதை மடிச்சுக்க அப்படின்னு. சரி, இதெல்லாம் கிடைச்சா என்ன கிடைக்கும் அதை சொல்லுங்கள், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அமிர்த தாரையை நாக்கால தொட்டு சொல்லணும் அப்படின்னு. அமிர்த தாரையை தொட்டால் என்ன கிடைக்குங்க? அது எப்படி நான் சொல்கிறது? அது ஆனந்தம். நீங்கள் தொட்டுட்டீங்களா? ஆனந்தத்தில் இருக்கிறீங்களா? இல்லை அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆனந்தமாக இருக்கிற ஒரு மாதிரி தெரியலீங்களே, நீங்கள் இன்னும் தொட்டுக்கிட்டே தானே இருக்கிறீங்க. அப்போ இது அடைகின்ற விஷயமாக போயிடுது. கேசரி முத்திரைக்காக யாரும் சிரமப்படாதீங்க. தூங்கும்போது எல்லாரும் கேசரி முத்திரை தான் இருப்பீங்க. நாக்கு மேலெண்ணத்தில் பட்டுக்கிட்டு தான் இருக்கும். இந்த வாய் கீழ் தாடை இருக்குது, இந்த 5 புலன்கள் இருக்குது இல்லையா, அதில் நாளும் மேலே கபாலத்தில் இருக்குது. இந்த சுவைங்கிற ஒன்று மட்டும் இந்த கபாலத்தில் விடுபட்டு இருக்குது.
இல்லையா? என்ன இது வந்து நான்ற வாயின்னு பேர், இது மேண்டிபிள், இது பேர் மேக்ஸில்லா. இந்த மேண்டிபிள் எப்பவுமே தொங்கிக்கிட்டு தான் இருக்கும். எலும்புக்கூட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கீழ்தாடை அது நாம தான் ஒட்ட வைக்கணும். அதை தூக்கி அது மேலே வச்சா தான் அது நிற்கும். அது ஜாயிண்ட். உண்மையிலே எல்லா போனுமே தனித்தனியாக தான் இருக்கும். சினிமாவில் பேய் வந்தது எலும்பு கூடுன்னா அப்படி வரவே முடியாது. அப்போ அது உட்காந்து கட்டிக்கிட்டு வரணும். இந்த விரலெல்லாம் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே நாம் எக்ஸிபிஷன்லேயோ அல்லது மியூசியத்துலேயோ அதை நூல் போட்டோ அல்லது கயிறு போட்டு கட்டி தான் வச்சுருக்குறாங்க. நிச்சயமாக எலும்பு கூட வராதுங்க. டான்ஸ் எல்லாம் ஆடாது. யாரோ பார்த்தேன்னு நம்பாதீங்க. இந்த நான்ற வாய்ங்கிறது நான்றுதல்னா நீளம்னு அர்த்தம், தொங்குறதுன்னு அர்த்தம். அப்படி சொல்லுவாங்க. இப்போ நான்ற வாயும் நாலிரு புயமும் 3 கண்ணும் மும்மத சுவடும் அப்படின்னு ஔவையார் பாடுறது. இந்த நான்ற வாய்ங்கிறது என்னென்னா இந்த லோவர் ஜா. இந்த லோவர் ஜா எப்பவுமே தொங்குறதுனால இந்த ஒரு புலன் மட்டும் பஞ்சேந்திரங்களுக்கு அடக்க முடியாமல் கிடக்கிறதுனால அதை கொண்டு போய் அதோட சேர்க்குங்கன்னு சொல்லி மேலெண்ணத்தில் போய் நாக்கை வச்சுக்கணும். நீங்கள் சொல்லியும் தூங்குனீங்கன்னா நாக்கு வந்து மேலெண்ணத்தை தொட்டுக்கிட்டு தான் இருக்கும். இல்லைன்னா கொரட்டை வரும். இது வந்து அவருடைய இயல்பான, ரொம்ப இயல்புங்கிறார். எதுவும் அவர் பெருசாக முதிரையும் பண்ணுறதில்ல, எந்த ஆசனமும் போடுறதில்ல, இயல்பாக இருக்கிறார் அப்படின்னு இப்படி புரிஞ்சுக்குங்க. ஒருவேளை நம்ம முக்தனானா நம்ம வந்து சிவயோக நித்ராவில் இருக்கணுமோ, ஒருவேளை இந்த மாதிரி சொல்லக்கூடிய கேசரி முத்ரா பண்ணாதான் இதெல்லாம் ஞானம் ஒரு மாதிரிலாம் கிடையாது. அந்த கரெக்டாக புரிஞ்சுக்கணும் உபநிஷத்தை. நம்ம அடுத்த வகுப்பு போவோம்.